இந்த வாரம் வர 21 அன்னைக்கு 4 பவர் பேக் வெபினார்ஸ் உங்களுக்காக லேர்னிங் சாட்டர்டேல காத்துட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு ஸ்ட்ராட்டஜி சீரீஸ்ல ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ் இன்வெஸ்டிங். இதுல ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ், ETFs அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை விட பெஸ்டான ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில என்னென்ன இதை பத்திலாம் பேசுறாங்க. அடுத்து 11 மணிக்கு ஐடி இண்டஸ்ட்ரியோட அவுட்லுக், நேவிகேட்டிங் த நார்மல். அண்ட் இந்த வெபினார்ல ஐடி செக்டார்ஸோட கரண்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, அதோட growth இன் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறதுலாம் பத்தி பேசுறாங்க. அதை தொடர்ந்து 12 மணிக்கு ரீவைண்ட் சீரீஸ்ல லுக்கிங் பேக் அட் 2024, இங்க ஓவர்வியூ ஆஃப் 2024 மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன இப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. அதே 12 மணிக்கு கார்பரேட் இந்தியா Q2 ரிசல்ட் அப்டேட் தமிழ்ல நடக்குது. இந்த வெபினார்ல கீ ஹைலைட்ஸ் ஆஃப் கார்பரேட் ரிசல்ட்ஸ் பத்தியும், எக்கனாமியோட எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ், பொட்டன்ஷியல் growth ஆப்பர்ச்சுனிட்டி பத்தியும் பேசுறாங்க. மறந்துடாதீங்க, கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மார்க்கெட்டை நான் எப்படி பார்க்குறேன்? ஒரு இன்வெஸ்டரா ஒரு மார்க்கெட் கான்டெக்ஸ்டையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். சில நேரங்களில் மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் நமக்கு தெளிவாக புரியாது, ஏன்னா நிறைய விஷயங்கள் வேகமாக மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் அது மாதிரியான ஒரு நேரம். அமெரிக்காவில் வெளியே போகிற கவர்மெண்ட் வெளியே போகிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத குழப்பங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ புதுசா வர்ற கவர்மெண்ட் இவங்க உருவாக்குற குழப்பங்கள்லாம் முதல்ல சரி செய்யணும். ஆனா புதுசா வர்ற கவர்மெண்ட்டுக்கு தனித்து ஒரு அஜெண்டா இருக்கு, அதையும் அவங்க வேகமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உறுதியா நம்பலாம். ஏன்னா அது மாதிரியான ஆட்களை தான் அவங்க வச்சிருக்காங்க. இப்போ நீங்க எலான் மஸ்க் கொண்டு வந்து கவர்மெண்ட்டை எப்படி எஃபிஷியன்ட் ஆகணும்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவர் சும்மா இருக்க போறது இல்லை. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே வேகமா பண்ணி பழக்கப்பட்டவர். ஸோ ஒரு பக்கம் யூஎஸ்ல இருந்து வரக்கூடிய நியூஸ் ஃப்ளோஸும் இன்ஃபர்மேஷனும் ரொம்ப வேகமாக மாறப்போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன் தெரியுமா? எலெக்ஷன் ரிசல்ட்ல இருந்து இன்னை வரைக்கும் எக்கச்சக்க பணம் அமெரிக்கன் மார்க்கெட்டுக்குள்ள போயிருக்கு. எந்தெந்த கம்பெனிஸ் புது கவர்மெண்ட்னால பெனிஃபிட் ஆகும்னு கணக்கு பார்த்து அந்த கம்பெனி ஷேர் எல்லாம் 40-75% வரைக்கும் கூடியிருக்கு. ஸோ யூஎஸ் எக்கானமி அடுத்த வருஷம் எப்படி இருக்க போறதுங்கிறது அரசியல் சார்ந்துதான் இன்னைக்கு ஒரு பிம்பமாக உருவாகி வருகிறது. இதன் முக்கியமான பிரதிபலிப்பு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல இல்லைங்க, பிட்காயின்ல இருக்கு. அதை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ இதையெல்லாம் ஜட்ஜ் பண்ணி ஒரு இன்வெஸ்டர் தன்னுடைய வியூகத்தை அமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு உடனே டவுட் வரும். நம்ம தான் பிட்காயினே வாங்க முடியாது இங்கேருந்து, இப்ப நம்ம ஏன் அதை பத்தி எல்லாம் நினைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். அது அவ்வளவு சிம்பிள் இல்லைங்க. ஏன்னாக்கா அங்க நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் உலக நாடுகளுடைய கரன்சி வேல்யூவேஷன்ல உடனடியாக பிரதிபலிக்கிறது. நீங்க போய் சும்மா கூகுள் பண்ணுங்க, 1 year சார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியன் டாலர் பாருங்க, 1 year சார்ட் ஆஃப் கெனடியன் டாலரை பாருங்க. இப்படி வரிசையா ஒரு கரன்சியா எப்படி லாஸ்ட் இயர், அதாவது 2024 என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் சொல்றது. அந்த கரன்சி சார்ட்ல ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு நமக்கெல்லாம். அதுல ரூபாயினுடைய மதிப்பை நீங்க டெஃபினட்டா பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் கிடைக்கும். எங்க எவ்வளவு கரன்சி டிவால்யூவேஷன் இருக்கு, எங்க கரன்சி இன்னும் வீக்கா இருக்கு, எங்க கரன்சி எதிர்பார்ப்பை விட அதிகமா வீக் ஆயிருக்கு, எங்க கரன்சி கீழே விழுந்தப்புறமும் வீக்கா தெரியுது. இதுல ரூபாய் எங்க நிக்குது, இது உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்டா வரணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா ரூபாயினுடைய இன்றைய மதிப்பை பார்த்துட்டு உடனே ஒரு வியூகம், ஓகே யாரெல்லாம் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனியோ எல்லா ஸ்டாக்கையும் வாங்கு அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு அடுத்த நாள் குதிக்க வேண்டியது. பங்களாதேஷ்ல ஒரு சின்ன சர்ச்சை வந்ததுன்னா அடுத்த நாளே மொத்த பங்களாதேஷையும் காலி பண்ணிட்டு எல்லாமே திருப்பூர் வர மாதிரி ஒரு இமேஜினேஷன் வந்தா நல்லா இருக்கும். பட் வேர்ல்ட் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு நியூஸ் ஃப்ளோக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பார்வையில் அப்படி பண்ணவே கூடாது.
இந்தியன் டெக்ஸ்டைல் பெனிஃபிட் ஆகுமா லாங் டேர்ம்ல? ப்ராபப்ளி எஸ். பட் அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மார்க்கெட் ரெடியா நம்ம இருக்கோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஏன்னா நம்மளுடைய சப்ளை செயின் அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இல்லை. நம்மளால அந்த மாதிரி ஒரு லோவர் காஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இன்னும் உருவாக்கப்படவில்லை. அதுக்கான கேப்பபிலிட்டி இன்னும் இந்தியாவில் உருவாக்கிட்டு தான் இருக்கு. ஏன் பங்களாதேஷ் போறாங்கன்னாக்கா அங்க அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு தான் போனாங்க. இப்போ அங்க வேற பிரச்சனைகள் இருக்கிறதுனால அங்கேருந்து சேஃப்டிக்காக இன்னொரு கஸ்டமர் வெண்டர் இன்னொரு மார்க்கெட்டை தேடுறாங்க அவங்களுக்கு சப்ளை பண்றதுக்கு அமெரிக்கா. ஸோ யார் இப்பவே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் பெனிஃபிட் ஆகல ஒழிய எல்லாரும் பெனிஃபிட் ஆக மாட்டாங்க. ஸோ கண்ணை மூடிட்டு ஒரு செக்டர்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வாங்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப பாயிண்டடா ஸ்பெசிஃபிக்கா நம்ம இருந்தாகணும். இதை நிறைய பேர் உணர்றது இல்லைங்க. ஏன்னாக்கா நமக்கு ஒரு தகவல் வந்த உடனே அந்த தகவலை எப்படி ஒரு முதலீட்டு முடிவாக மாத்தி எப்படி நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி உடனடியாக என்ன பண்ணலாம், எப்படி பணம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அவசர போக்கு தான் நான் எல்லார் மைண்ட்லயும் பார்க்கிறேன். நான் இதை கொஞ்சமும் விரும்புவதில்லை. இப்படி இருப்பதை நான் தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இந்த மார்க்கெட்ல இவ்வளவு நியூஸ் வந்தாலும் எல்லா நியூஸையும் புரிஞ்சுக்கிட்டாலும் உடனடியாக ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நியூஸுக்கு ரியாக்ட் பண்றது எப்படி பாதிக்கும்ன்றதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றேன். ஏஷியன் பெயிண்ட் அன்கொஸ்டின் லீடர் ஆஃப் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியா இருந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில பிர்லா ஓப்பஸ் பெயிண்டை லான்ச் பண்றாங்க, ஒரு பிரசன்டேஷனை போடுறாங்க. இந்த பிரசன்டேஷனை பார்த்த உடனே ஏஷியன் பெயிண்டினுடைய பங்கு வந்து 3400 ரூபாய் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது. ஒரு 10% இறங்கின உடனே பல பேர் குதிச்சுக்கிட்டு போய் ஏஷியன் பெயிண்ட் ஸ்டாக்கை வாங்குறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல் இயரை பிர்லா ஓப்பஸ் மார்ச்ல முடிக்க போகுது. அதுக்கப்புறம் தான் பிர்லா ஓப்பஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க எவ்வளவு நஷ்டப்பட போறாங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவங்களால நஷ்டப்பட முடியும், இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய லாபத்தை எப்படி டேமேஜ் பண்ண போறாங்க, ஏஷியன் பெயிண்ட் லாபம் மட்டும் இல்ல மற்ற எல்லாருடைய லாபத்தையும் அவங்க டேமேஜ் பண்ண போறாங்க, யாருடைய லாபம் அதிகமாக டேமேஜ் ஆகுது, யாருக்கு வந்து மார்ஜின் இன்னும் அதிகமாக குறையுது, யாருக்கு வருவாய் குறையுது, அதனால யாருக்கு நெட் ப்ராஃபிட் இன்னும் அதிகமான பாதிப்பை சந்திக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த தகவல் வரும்போது தான் நமக்கு ஆக்சுவலா பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு பிளேயருடைய ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்தும் தெரியும். இண்டஸ்ட்ரியில உங்க பொசிஷன் என்ன, நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்க ஷேர் பிரைஸ் சொல்ற அளவுக்கு உங்க பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா, இது எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ இந்த மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு செக்டர்ல இந்த மாதிரி மார்க்கெட் லீடரையே இப்படித்தான் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்ப அடுத்த செக்டருக்கு வருவோம். அடுத்த செக்டர் எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜில எல்லா கம்பெனியுமே நல்லா பண்ணல. எப்போல இருந்து நல்லா பண்ணல? ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருந்து நல்லா பண்ணல. 2 குவார்டர் முடிஞ்சு போச்சு. விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பெருசா குறையல. இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே நாள்ல ஜம்ப் பண்ணி வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. பட் இந்த செக்டர்ல வர வேண்டிய எல்லா பேட் நியூஸும் வந்து முடிஞ்சிருச்சான்ற கேள்வியை நம்ம இந்த நேரத்திலையும் கேட்டுதான் ஆகணும். அப்படி இன்னும் வர வேண்டிய பேட் நியூஸ் நிறைய இருக்குனாக்கா, இன்னும் இந்த கம்பெனிஸ் இன்ஃப்ளேஷன்ல இருந்து பாதிப்புகளை மேலும் பெறப்போகிறார்கள் என்றால், அப்ப அந்த நியூஸ் வரும்போது அந்த பாதிப்பு ப்ராஃபிட் நம்பராகவும் சேல்ஸ் நம்பராகவும் மார்ஜினாகவும் நமக்கு கண்ணுக்கு தெரியும் போது அன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணணும் நம்ம இன்னைக்கே யோசிக்கணும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் அதையெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வாங்குதா இல்லையாங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டை நாம தான் ஃபார்ம் பண்ணணும். மார்க்கெட் நமக்கு அந்த அசஸ்மெண்ட்டை ரெடிமேடா ஒரு வீடியோல கொடுக்காது. ஏன்னா அப்படி ஒரு அசஸ்மெண்ட்டே இல்லை. ஸோ அப்படி இல்லாத ஒரு அசஸ்மெண்ட்டை ஒரு இன்வெஸ்டரும் பண்ணி அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கணும்னாக்கா அப்போ நம்ம எப்படி இப்போ இருக்கணும்? டெஃபினட்டா அவசரப்படக்கூடாது. ரொம்ப ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த முடிவுகளை எடுக்க நம்ம முற்படணும். ஏன்னா அவசரப்படும் போது என்ன ஆகும்னா நம்ம சீக்கிரம் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஷேர் 25% இறங்கிச்சுன்னா என்ன பண்றதுன்னு செய்வதறியாது தவிப்போம். ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோல ரெட்டிங் ஆயிடும். நம்ம நிறைய வாங்கிட்டோம்னா மேலும் வாங்கறதுக்கு நம்ம கிட்ட லிக்விடிட்டி இருக்காது. அது மட்டும் இல்ல, இது ஒரு பாட்டம்க்கு வரும்போது நாம விற்கிறோம் நினைச்ச ஷேரும் கீழே வந்துடும். ஸோ அதை வித்து நம்ம
வாங்க முடியாது. இப்படி பல சிக்கல்கள்ல நம்மளை நாமே ட்விஸ்ட் பண்ணிக்குவோம். இதுதான் அவசரப்படுறதுல நடக்கக்கூடிய விளைவு. இதை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டி. பட் அதுக்காக வேடிக்கையே பார்ப்பீங்களா சார், எதுவுமே வாங்காம இருப்பீங்களா? நிச்சயமா கிடையாது. ஸோ ஒரு அசஸ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில ஒரு தெளிவான பார்வையை உருவாக்கி கொண்டு அந்த கம்பெனியில எவ்வளவு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த டார்கெட்டட் பொசிஷன்ல ஒரு சின்ன பகுதியை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். ஸோ ஒரு 2-3 மாதங்கள்ல ஏதோ ஒரு டைம்ல அந்த ஸ்டாக் ரொம்ப கீழே வரும்போது நம்ம பொசிஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்ப மறுபடியும் ஒரு உதாரணத்தை சொல்றேன், இந்த பொசிஷனை எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறதுக்கு. இப்ப நம்ம இந்த சேனல்ல HDFC பேங்கை பத்தி ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டாக் வந்து நியர்லி 1610 1620 அந்த மாதிரி ஒரு பிரைஸ் லெவலில் கூட வந்தது ஒரு காலகட்டத்தில். பட் 1650 ஒரு ஆவரேஜ் பிரைஸாக வச்சுப்போம். அந்த இடத்துலயே ரொம்ப நேரத்துக்கு இருந்தது. ஸோ அதை விட ஹையர் பிரைஸ், ஒரு 100 ரூபி ஹையர் பிரைஸ்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு வரோம்னு வச்சுப்போமே, அது ஒரு லோவர் பிரைஸுக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம், ஓகே இந்த லெவல்லே இருக்கு, நெகட்டிவ்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு தெரியும், ஒரு நெகட்டிவா வெளியே போயிட்டு இருக்கு. இன்னும் நடக்க வேண்டிய ஒரே நெகட்டிவ், HDFC லிமிடெட்ல இருந்து HDFC பேங்க்குக்கு டிரான்ஸ்பர் ஆன அந்த லயபிலிட்டிஸ் அவங்க வந்து ஒரு பேங்கினுடைய லோவர் காஸ்ட் கேபிட்டலோட ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா NBFCயோட லயபிலிட்டிஸ் ஆர் காஸ்ட்லியர். அதிக வட்டியில் வாங்கின கடன்களை திருப்பி கொடுத்துட்டு குறைந்த வட்டியில ஒரு வங்கிக்கான ஒரு எக்கனாமிக்ஸை இந்த பிசினஸ்குள்ள கொண்டு வரணும். அதுதான் இன்னும் நடக்கல. அது எப்படி நடந்துரும் அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த 1650ல நம்ம அந்த பொசிஷனை வாங்கி முடிக்க முடியுது. ஸோ அந்த பாயிண்ட்ல அந்த டெசிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கான ப்ராசஸ் எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஒரு 2-3 குவார்டர் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும். ஸோ 8-9 மாதம் கழித்து நம்ம அந்த முடிவை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம்னா கூட ஒரு வாட்டி அந்த ஸ்டாக் கரெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி தான் நம்ம போர்ட்ஃபோலியோவை மறுபடியும் நிறைவு செய்ய முடியுது அல்லது பெருசாக்க முடியுது. ஸோ ஒரு டெசிஷனை ஒரே நாள்ல நீங்க எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அது சரியான முடிவுகளை உங்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணங்கள் தெளிவா புரிய வைக்கும். இப்படித்தான் இன்னைக்கும் FMCGலயோ அல்லது தொடர்ந்து பேங்கிங்லயோ அல்லது நீங்க விரும்பக்கூடிய செக்டர்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். பட் சில இடங்கள்ல அப்படிப்பட்ட வாய்ப்பே நமக்கு வராம இருக்க, அங்க என்ன சார் பண்றதுங்கிற கேள்வி எழும். நான் அந்த இடங்கள் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் SME, செகண்ட் IPO, தேர்ட் ஸ்மால் கேப், ஃபோர்த் மிட் கேப். அதிகம் இறங்க விடாம தொடர்ந்து முதலீட்டாளர்கள் அந்த பங்குகளை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள், தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது. எவ்வளவு நாளைக்கு அவங்க எவ்வளவு நாளைக்கு இப்படி பிடிவாதமா தங்க பணத்தை இதுல கொட்டி ஆர்டிபிஷியலா வேல்யூவேஷனை மேல வைக்கிறாங்களோ அவ்வளவு நாளைக்கு வேடிக்கை பார்க்கணும். என்னைக்கோ ஒரு நாள் அந்த குடம் உடையும். அது உடையும் போது நமக்கு தேவையான வேல்யூவேஷன் வரும். அந்த வேல்யூவேஷன் வரும்போது நாம நம்முடைய டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி அதை வாங்கலாம். இது எவ்வளவு நாள் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணுங்க தான் என்னுடைய கருத்து. சரி, ஏற்கனவே ஒரு ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ உருவாக்கி வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்ப நாங்களும் அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கோம் இல்லையா? அதுல ரொம்பவே ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா அந்த ஸ்டாக் எந்த விலைக்கு வந்தா வாங்கலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு அந்த விலை வந்தா வாங்குவோம். அதுவும் ஒரு விலை வரும்போது எவ்வளவு வாங்கணும் அப்படின்ற ஒரு எஸ்டிமேட் இருக்கும். இன்னும் அந்த ஸ்டாக் எவ்வளவு கீழே போகலாம், வாட் கேன் பி அ பாட்டம், ஒரு பேட் டேல அந்த ஸ்டாக் எவ்வளவு கீழே போகணும் ஒரு அசஸ்மெண்ட் வச்சுக்கும். அப்ப அன்னைக்கு என்ன பண்ணணும்ன்ற முடிவையும் முதல்ல எடுத்து வச்சுக்கோம். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த ஸ்டாக்லயே பணத்தை போடணும். அப்ப என்ன ஆகும், ஒரு வாட்டி மார்க்கெட் நம்மளை ஷாக் பண்ணும்போது நம்ம ஷாக் ஆக மாட்டோம். மார்க்கெட் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணும்போது நாம சர்ப்ரைஸ் ஆகாம, ஆமா இது நடக்கும் நான் எதிர்பார்த்து தானே, இப்போ நான் இதை செய்யணும்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். நான் மார்க்கெட்டை இன்னைக்கு இந்த வழிமுறையில தான் அணுகணும்னு நினைக்கிறேன், அப்படிதான் செய்யறேன். ஸோ எனக்கு ஒரு நாள் ஈவினிங் யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டுட்டு மறுநாள் காலையில போய் பணத்தை கொட்டுறதுங்கிறது ஒரு சரியான முதலீட்டு அணுகுமுறையா தெரியல. ஏன்னா நான் அதை பிராக்டிஸும் பண்ணல. பிராக்டிஸ் பண்ணவங்க
அப்படி கன்சிஸ்டண்டா அதை செஞ்சு ஜெயிச்சும் நான் பார்த்ததில்லை. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பான முடிவுகளை வேகமா பண்ண எல்லாருமே ஆரம்பிச்சிருவாங்க. சோ இன்னைக்கு அந்த தப்பான முடிவுகளை தவிர்ப்பது தான் நம்முடைய பிரைமரி கோலாக இருக்கணும். தப்பான முடிவுகள் இன்னைக்கு 80% மார்க்கெட்ல இருக்கும்போது அந்த 80% நீங்க விட்டுட்டீங்கன்னா ஸ்லோவா உங்களுக்கு அந்த சரியான முடிவுகளான 20% தெரியும். இது ஸ்டாக்கா இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் பிரின்சிபிள் ஒண்ணுதான். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்டாக் வேற மியூச்சுவல் ஃபண்ட் வேறன்னு. பிரின்சிபிள் ஒண்ணுதான். நீங்க அந்த பிரின்சிபலை சரியா அப்ளை பண்ணணும்னா நீங்க பிரின்சிபலை தெளிவா உள்வாங்கிக்கணும். இப்ப நாங்க சொந்த முதலீடு செஞ்சாலும் மற்றவர்களுக்கு ஆலோசனை செஞ்சாலும் மற்றவங்களுடைய பணத்தை நிர்வகிச்சாலும் இந்த பிரின்சிபிள் இருந்து மாறக்கூடாதுங்கிறது எங்களுடைய ஒரு கோல்டன் ரூல். அதுல இருந்து நம்ம மாறவே கூடாது. சோ புதுசா ஒருத்தர் பணம் கொடுத்தாங்க, அவங்க பணத்தை எப்படி பொறுப்பா டிப்ளாய் பண்ணது, இப்படிதான் பாயிண்ட் பை பாயிண்ட் மெதுவா இன்வெஸ்ட் பண்ணிட்டே போனோம். ஒவ்வொரு மார்க்கெட் ஃபால்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம். மார்க்கெட் விழும்போதெல்லாம் நீங்க ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு கால் வாங்கி அந்த பணத்தையும் ஒரே நாள்ல மொத்தம் போடாம கொஞ்சம் கொஞ்சமா தவணைகள்ல ஈக்விட்டிக்குள்ள போற மாதிரி செட் பண்ணி வைக்கணும். அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு டிசிப்ளின் வந்துருது. நான் சொன்னது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்றோங்கிறத பத்தி. சோ ஒரு ஏரியாலையும் நம்ம கவனமா இருக்கணும். ஒரு டேட்டா பாயிண்ட்டையும் உள்வாங்கிக்கணும். தொடர்ந்து இன்ஃப்ளேஷனும் வட்டி விகிதமும் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரூபாயினுடைய மதிப்பு எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரிலேட்டிவ் டு குளோபல் கரன்சிஸ், டாலர் மட்டும் இல்ல மற்ற கரன்சிஸோட ரூபாய் எப்படி ஸ்ட்ரெங்த காட்டுது அல்லது காட்டல, இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல எங்க நிக்குது ரூபாய்ங்கிறதையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். 2025 ஒரு டஃப்பான வருஷமா இருக்கும்னு எதிர்பார்த்து தான் நம்ம அந்த வருஷத்துக்குள்ளேயே போகணும். லாஸ்டா ப்ளூ சிப்ஸ் லுக் சேஃபர் தேன் ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் மைக்ரோ கேப்ஸ், எஸ்எம்இ அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம ஓரியன்டேஷன் இன்னும் ப்ளூ சிப் பக்கம் கொண்டு போகணும். சின்ன கம்பெனியில போய் பெத்த லாபம் பார்க்கணும்னு சொல்லி கேபிட்டலை விட்டுறக்கூடாது. இது என்னுடைய மார்க்கெட் பார்வை. நான் மார்க்கெட்டை இப்படிதான் பார்க்கிறேன். நீங்க எப்படி மார்க்கெட்டை பார்க்கறீங்கன்றத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். எல்லோருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். எது சரியான பார்வைன்னு காலம்தான் பதில் சொல்லும். பட் நமக்கு எது சரியான பார்வைன்னு நாம தான் சூஸ் பண்ணிக்கணும். நமக்கு சரியான பாதையை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாதையிலிருந்து மாறாமல் சரியான ஒரு குறிக்கோள்களை வைத்துக்கொண்டு சரியான இலக்குகளை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பத்தி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி, டெட் இன்வெஸ்டிங்கை பத்தி, கோல்டை பத்தி, சில்வரை பத்தி, பிஎம்எஸ்ஸை பத்தி, இண்டெக்ஸை பத்தி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பத்தி, நாம எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பத்தி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியா விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கேள்விகளை நீங்க அந்த ஹெல்ப்லைன் மூலமா எங்க கிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்றாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம்.